இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கூடி வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் வாக்குத்தத்த வசனமாக யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்கிறார். ஆண்டவர் மோசைக்கு அப்புறம் யோசுவாய் தெரிந்து கொள்கிறார். யோசுவா 1 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசைக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசுவா அவர் திகைக்கிறார். என்னன்னு சொன்னா, மோசே இஸ்ரேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு செல்கிறார். அவருக்கு பிறகு யோசுவா அந்த இதை எடுத்து நடத்தும் பொழுது அவருக்குள்ள ஒரு திகைப்பு காணப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்துல, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்கிறார். மோசையோடு எப்படி இருந்தேனோ அதுபோல உன்னோடு இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்கிறார். பலன் கொண்டு திடமனதா என்று சொல்கிறார் 6வது வசனத்திலே. அப்படியாக தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசையோட வாழ்க்கையில மோசையை நடத்தும் பொழுது தேவன் அழகாக மோசை மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை அழகாய் நடத்தி செல்கிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு கேட்டு இஸ்ரேல் ஜனங்களை மோசை அழகாக வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல யோசுவாவையும் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். இந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு யோசுவா கடந்து போறதை பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார். செங்கடல் 2 பிளந்து இஸ்ரேலை வழிநடத்தி செல்கிறதை பார்க்கிறோம் மோசை கொண்டு. அடுத்தது மகத்தான அற்புதங்களை செய்து கர்த்தர் அப்படியாக மோசை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அதை காட்டிலும் யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய யோசுவாவை தெரிந்து கொண்டார். அதை பார்க்கும் பொழுது யோசுவா 1:6 பலம் கொண்டு திடமனதா என்று சொல்கிறார். அடுத்தது என்னாகும் 27:18 பார்க்கும் பொழுது தேவ ஆவியை பெற்றவனாய் காணப்படுகிறார் யோசுவா. அல்லேலூயா, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய் காணப்படுகிறார். அடுத்ததாக யோசுவா 3:5 பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை அப்படியாக நேர்த்தியாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவனை வழிநடத்துகிறார். யோசுவா 24:15 பார்க்கும்போது, நானும் என் வீட்டார் ஓ என்றால் கர்த்தரையே செய்வோம் என்றார். நானும் என் வீட்டார் ஓ என்றால் கர்த்தரையே செய்வோம், மற்ற விக்கிரங்களை செய்ய மாட்டோம், இயேசுவையே செய்வோம் என்று சொல்லி யோசுவா தேவனே நாங்கள் குடும்பமாய் செய்வோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக என்னாகும் 32:14 பார்க்கணும், உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியனை எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர யாரும் அப்படி பின்பற்றல. அதாவது உத்தமமாய் பின்பற்றினவர்களை பார்க்கும் பொழுது யோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். அல்லேலூயா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனை உத்தமாய் பின்பற்றுதலே கரெக்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அப்ப இவர்கள் பயப்படுகிறார். யோசுவா, நாம் எப்படி இந்த ஜனங்களை நடத்த போறோம், இஸ்ரேல் ஜனங்களை நடத்த போறோம் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு திகைப்பு இருந்தாலும் கர்த்தர் யோசுவாவை நான் உன்னை விட்டு விலகுதலை கைவிடுகின்ற வசனத்தின்படியாக நேர்த்தியாக நடத்தி செல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அடுத்ததாக பாருங்க 32:12 எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவரை நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அப்ப யார்தான் அந்த தேசத்தை காண்பார் என்று சொன்னா யோசுவா காலேப்பு தான் இந்த தேசத்தை காண்பார் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். அல்லேலூயா, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவரை நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அடுத்து பாருங்க யோசுவா 10 அதிகாரம் 12 பார்க்கும் பொழுது 13 வரைக்கும், சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்திலே தரித்து நிற்க பண்ணின யோசுவா. தேவன் யோசுவாவை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்துகிறார். சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்திலே தரித்து நிற்க செய்கிறார். அல்லேலூயா, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் யோசுவா கொடுத்திருக்கிறார். அவன் திகைக்கிறான். ஆனால் ஆண்டவர் யோசுவாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா,
இந்த நாளில் நம்மிடத்துல இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற வல்லமைகளை நாம் சாதாரணமா நினைப்போம். ஆனா நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுகின்ற வசனத்தின்படியாக, மோசையோடு இருந்தவனோடு இருப்பேன் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மளை கொண்டும் சாதாரண மனுஷனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை வர நாட்களை பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இஸ்ரவேலரை யோசுவா 3ஆம் அதிகாரம் 9-17 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலரை யோர்தானை கடக்க செய்த யோசுவா இஸ்ரவேலரை யோர்தானை கடக்க செய்கிறார். ஆசாரியர்கள் கால் வைத்தோனே அந்த ஒரே குவியலாக குவிந்து அந்த வழிவாசலை திறக்கிறது, யோர்தானை கடக்கும்படியாக கர்த்தர் தடைகளை நீக்கி நடத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 12-20 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில், யோசுவா 16ஆம் வசனம், ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னோனே ஆரவாரத்தோடு முழக்கத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுகிறது. அலங்கம் இடிந்து விழுந்தோடனே அங்க என்ன வழி திறக்கப்படுகிறது. பட்டணத்தை கைப்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கும்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிற வசனத்தின்படி, வாக்குத்தத்த வசனத்தின்படி யோசுவாவை அழகாய் வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்று சொன்னால் நம்மளை கர்த்தர் அழகாய் வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவன் அப்படியாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி யோசுவா தைரியமாக அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது உத்தமாய் பின்பற்றவுள்ள யோசுவாவும் காலேப்பும் உத்தமாய் பின்பற்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசையை காட்டிலும் அவர்கள் அப்படியாக அதை சுதந்திரித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நாம் அற்பமா எண்ணப்படலாம், ஆனா ஆண்டவர் நம்மிடத்தை சொல்லலாம், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடல் என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை என்னை ஒரு நாள் கைவிடாதபடி தேவன் காத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவரை துதிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் யோசுவா கொண்டு செய்த தேவன் நம்மளை கொண்டு செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். மரித்தோரை கூட எழுப்பக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சாதாரண மனுஷரை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை வருகிற நாட்களிலே மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டா அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம்,
புயல் காற்றையும் தம் வார்த்தையினார் அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையினார் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே மாட்டினார் அதிசயம். பாவியான என்னையுமே மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரோ நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரோ நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, யோசுவாவுக்கு சொன்னீங்களே ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல சொன்ன தேவன். இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க அவர்களோடு உயிரோடு இருக்கும் வரை அந்த ஒருவனும் ஒருவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லையப்பா. மோசையோடு இருந்தது போல இவர்களோடு இருந்தும் ஆண்டவரை யோசுவாவோடு இருந்து நடத்தினது போல இவர்களோடு இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடலை என்ற வசனத்தின்படியாக நீ கைவிடாதபடி காக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த சூழ்நிலை ராஜா உன்னுடைய பிள்ளைகள் திகைத்து நிற்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, சோத்து நிற்கிற இந்த வாக்குத்தத்தின்படி யோசுவா கொடுத்த இந்த வாக்குத்தத்தின்படியாக இவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. இவர்களை ராஜா பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். இவருடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர் அப்பா. ஆண்டவர், வியாதியில படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை இப்பொழுது மாற்றுவீராக. உடைய குணமாக்கு வல்லமை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, ஒரு அற்புத சுக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உண்டாவதாக. ஆண்டவரே, விசேஷமாக பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக ராஜா. எந்தெந்த சூழ்நிலை குடும்பங்கள் பிரிந்து ராஜா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை இன்றைக்கு நீ கட்டுவீராக. அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிற கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை வந்து பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீயோ கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் எழுதியிருக்க எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் வாங்கி அதன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல வெற்றியடைய ஆவியான கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ராஜா. 10th எழுதுற பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க. அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண் வாங்கி வெற்றியடைய ஆவியான ஒத்தாசை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே, யாரிடத்துல நான் போவேன், எனக்கு எப்படி இந்த காரியத்துல அற்புதம் நடைபெறும் என்று சொல்லி திகைத்து ஆண்டவரே நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகின்ற வசனத்தின்படியாக நீ கைவிடாது காப்பேன் என்று சொல்லி பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, வாக்குத்தத்தின்படி நிறைவேற்றுவீராக. யோசுவாய் வாக்குத்தத்தின்படி நிறைவேற்றின தேவன் ஆண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்கு ரோமாய் போராடுகிறேன். தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை உடைக்கிற ஆவிகள், விளைவினப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு இப்பொழுதே வெளியேறி என்று கட்டளை கொடுக்கிற நீமாரா தூராபாரா ஷபாரா பாக்கரா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், ஒவ்வொருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும்.
உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய கர்த்தாவே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திருமணமாகாத வாலிய பிள்ளைகள், வாலிய கர்த்தாவே சகோதர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்கும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வரனை ஆயத்தப்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஆண்டவர் திருமண தடையாயிருக்கிற தடைகளை உடைத்து போடுவீராக, காரியங்களை வாய்க்க செய்வீராக. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை கட்டளிடுங்கப்பா. எங்கு பார்த்தால் சிறு பிள்ளைகள் களவாடப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகளை பாதுகாப்பீராக, வாலிய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, அநேக வாலிய பிள்ளைகள் ராஜா ஆண்டவரே சோதர மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே தாய் தாப்பில் கீழ்ப்படியாமல் அலைகிற ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்கு காத்தாவே இந்த வேலையை தொடுவீராக. உடைய பிள்ளைகளா நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கு வித்தியாசம் கட்டளையாக இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் பேர்வராய் குடும்பம் குடும்பமா நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பூசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தோ விண்மீனே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசோ விடிவெள்ளியே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை, ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. உறுதியான அடித்தளமே ஆராதனை, ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல
சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா.